ஆரம்பிக்கலாங்களா? மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி தமிழோட சினிமா சர்க்கிளில் இந்த வாரம் தமிழ் சினிமாவில் வெளியான படங்களும் சரி, வெளியாக போகிற படங்களும் சரி, எல்லாத்தோட அப்டேட்டையும் ஒட்டுமொத்தமாக இந்திய சினிமா மட்டுமில்லை, வெளிநாடுகளில் வெளியான படங்கள் கூட ஒட்டுமொத்த அப்டேட்ஸோட நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க ஸ்ருதி பாலசுப்ரமணியன். அவங்களோட அப்டேட்ஸ் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. எப்பயும் வந்துட்டு லாஸ்ட் வீக் வந்தது, அதுக்கு முன்னாடி வீக்குகளோட அப்டேட்ஸ்லாம் அடுத்தடுத்து அதை அப்படியே சேகரித்து இந்த வாரம் கண்டினியூட்டியில் இருக்கும். இந்த விஷயம்லாம் நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வணக்கம் ஸ்ருதி. வணக்கம். வணக்கம். என்ன அப்டேட்ஸோட இணையறீங்க? முதல்ல இந்த வாரம் என்ன அருள்நிதியோடைய படம் வந்து வெளியாகி ரொம்ப சூப்பரா போகுது. அருள்வான், ஆமா, பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மலையிலேருந்து வந்து ஒரு படிப்பு எவ்வளோ முக்கியம் எல்லாருக்கும், இவங்களுக்கு தான் படிப்பு இந்த மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் படிப்பு எவ்வளோ முக்கியம்னு சொன்ன படம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக போகுது. அதே மாதிரி அன்பே டியானா அந்த படமும் வந்துட்டு ஏற்கனவே அவர் பாரிய வந்துட்டு நம்ம இந்த படம் ஜமால வந்து அவர் டெபியூ பண்ணியிருந்தாரு. அவரே டைரக்ட் பண்ணிருப்பாரு, அவரே எல்லாமே பண்ணிருப்பாரு. ஆமா, அவர் இந்த படத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாவும் இருந்தாரு. ஜமா மிஸ் ஆயிடுச்சு, இது மிஸ்ஸே ஆகாது அப்படிலாம் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த படமுமே வந்து ஒரு டிஃப்ரெண்டா சூப்பராகவே இருக்கு. ரோஜாவுமே தமிழ்ல வந்து ஒரு அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு படமா இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஸோ அதுவுமே வந்து இந்த ரெண்டு படமும் மேஜரா இந்த வாரம் ரிலீஸ் ஆகி பரபரப்பா சூப்பரா போகுது. இப்போ அடுத்த வாரம் வந்து எந்த படமும் ரிலீஸ் இல்ல, இனிமேல் 2 மாசத்துக்கு எந்த படமும் ரிலீஸ் கிடையாது அப்படிங்கறதுதான் ஜனநாயகன் ரிலீஸ். ஆமா, 23ஆம் தேதி வெளியாக போகுது. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படிங்கறத அதை நம்ம அந்த டைட்டில் கார்டு. ஆமா, அவர்கள் தான், நீங்க பேர்லாம் சொல்லக்கூடாது. வந்து தளபதி வந்து சிஎம்மா இருக்கிறாரு. ஆமா, சிஎம் தளபதி விஜய் அவர்களுடைய இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுதுங்கிறப்ப அவர் ஆக்சுவலாக ஒரு கட்சி தலைவராக இருக்கிறப்ப ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம் வந்து அவர் சிஎம் ஆகி தான் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி அவருக்கு இப்போ டபுள் ஜாக் பாட். ஆமா, நீங்க பொங்கல்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்காது. ஆமா ஆமா, இப்போ கொஞ்சம் படம் தப்பிச்சிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நிறைய படங்கள் வந்துட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் உடைய வாழ்வாதாரத்தை கருதி வந்து இந்த இது தள்ளி போனது நல்லதுன்னே நினைச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற படங்கள் எதுவுமே நின்று இருக்காது. விஜய் சார் முன்னாடி ஒரு படம் நிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் பையனோட படமே இப்ப தள்ளி தான் போகுது. தள்ளி கிடையாதுங்க, மலையோட வந்து நீங்க மோத முடியாதுங்க. மலையோட மோத முடியாது அப்படிங்கிறது தான் ஜனநாயகன் வந்துட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்ல உலக சினிமாவே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜனநாயகன் வந்து 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப சொல்லவே வேண்டியதில்லை. ஒரு பெரிய பட்ஜெட் படம், ரொம்ப நாள் எதிர்பார்க்கப்பட்ட படம். நம்ம அடுத்த சினிமாக்கள் வந்து வெளிவருவதற்கு தயாரே இல்லைங்கிற அளவுக்கு தேட்டர்ஸ் எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் எந்த படத்தையும் வாங்க மாட்டாங்கிற அளவுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது. சக்கா போட போது எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் டிக்கெட்ஸ்க்காக. டிக்கெட் கிடைக்குமாங்கிறதுலாம் நமக்கு தெரியும், எத்தனை நாள் டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. உங்களுக்கு எதுவும் நீங்கள் முன்னக்கூட்டியே முயற்சி பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. ப்ரெஷோ போவீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க. இல்ல தெரியல, பட் ஆனா ஃபேன்ஸோட பாக்குறது தானே அது வந்து சூப்பரா இருக்கும். கடைசி படம் அது போய் நம்ம போய் சினிமா ஜேர்னலிஸ்ட், ஆமா, ஃபேன்ஸோட அது பார்க்கணும். ஒரு அஜித் ஃபேனா நான் கூட லீக் ஆனப்ப கூட பார்க்கல. ஏன்னா வந்து என்ன இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ஹீஸ் ஆர் காம்படிட்டர், மை காம்படிட்டர். அஜித் சார் நீங்க வந்து தலைய வந்து நாங்க அதெல்லாம் நாங்க என்னைக்குமே தலையும் தளபதியும் நண்பர்கள், அது மாதிரி தான் இருவரையும் ஒரே மாதிரி தான் வந்து. அதனால காம்படிட்டர் இவர் படமும் அவர் படமும் எங்களுக்கு வேற வேற இல்ல, ரெண்டுமே எங்களுக்கு ஒண்ணுதான். அதனால கடைசி படத்தை வந்து அதுக்கான மரியாதை வந்து அஜித் ஃபேனா நான் கொடுத்துருவேன். கில்லியும் ஒண்ணுதான், பில்லாவும் ஒண்ணு. ஆமா, அஜித் ஃபேனா நான் கொடுத்துருவேன். கண்டிப்பா தியேட்டர்ல போய் தான் ஒரு லீக் சீன் கூட பார்க்கல. இந்த மாதிரி என்னை மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வந்து எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஃபேன் அவங்க ஃபேன் இல்ல, என்ன இருந்தாலும் அவர் வந்து சினிமா ரூல் பண்ண ஒருத்தர், எல்லாருக்கும் வந்து ஃபேவரட்டான சினிமா தமிழ் சினிமாவை ரூல் பண்ணவர், நீ தமிழ்நாட்டையே ரூல் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான. ஸோ ரூல் பண்ண ஒருத்தர், இந்த ப்ரோஸ் கான்ஸ் அப்புறம் இந்த ஃபேன் ஃபைட்ஸ் எல்லாம் தாண்டி எல்லாருக்கும் பிடித்த ஒருத்தர், நடிப்புல வந்து எல்லாராலையும் வந்து ஈர்க்கப்பட்டவர். ஸோ அவருக்கான மரியாதை, அவருடைய கடைசி படத்துக்கான மரியாதை கண்டிப்பா அஜித் ஃபேனா என்னால வந்து கண்டிப்பா ஜனநாயகன் ரிலீஸ் நம்ம கேமராமேன் 2 பேருமே டான்ஸரை தான் நம்ம பாக்குறோம் கேமராக்கு பின்னாடி. அப்படிங்கிறப்ப துள்ளி குதிக்கிறத நம்ம பார்க்கும் பொழுது அப்பவே புரிஞ்சிருச்சு. அவரோட ரியாக்ஷனை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் எந்த அளவுக்கு வந்து. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும், ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்துல நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய விஷயம் வந்து
எப்பயுமே விஜய் சார் படமோ அஜித் சாருடைய படங்கள் ரிலீஸ் ஆகிறப்பே வந்துட்டு டிக்கெட்ஸ் வந்துட்டு அதிகமான ரேட்ஸ் கொடுத்து ரசிகர்கள் வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படணும்னு சொல்லி ஏற்கனவே வந்து தலையும் சொல்லியிருக்காரு, தளபதியும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதே நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும் பொழுது அவரே இப்போ சிஎம்மாக இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் ஒரு ஆர்வமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஆந்திராவில் நடந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அல்லுர்ஜுன் படத்துக்கு எப்படி முந்தி அடிச்சுட்டு போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரையும் அது புஷ்பா கேஸ் வேற போயிட்டு இருக்குங்கிறப்ப வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்துட்டு ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு அழுத்தம் அவருக்கு அதிகமாக இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க தான் வேணும். வினோத்துக்கான ஜஸ்டிஸ் வந்து இந்த 23ஆம் தேதி வந்துருதுப்பா. அது வரைக்கும் ஹாப்பி தான். அந்த வினோத்துக்கும் சந்தோஷம், இந்த வினோத்துக்கும் சந்தோஷம், அவ்வளவுதான். ஆமா. சோ அவருடைய பையன் அதான் சிக்மா படமும் வந்து இந்த மாசத்துல வர வேண்டியது கண்டிப்பா தள்ளிதான் வந்து போகும். நோ டவுட். சோ ஜேசன் சஞ்சய் வந்து நடிப்பு மட்டும் அவர் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் எழுதும் போதே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே வந்து சந்தீப் தான் வச்சிருந்தேன். நான் போய் கேட்டேன், அவரும் வந்து ஓகே சாரி சுதீப் தான் வச்சிருந்தேன், அவரும் ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவரே வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ அவருமே வந்துட்டு ஆக்டரா வந்து டெபியூ பண்ண போறதா வந்து நம்ம சோர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யாரோ ஒரு ஃபேமஸான ஃபிலிம் மேக்கர், ஸோ பாப்புலர் ஃபிலிம் மேக்கர், அவர் யாருன்னு தெரியல, ப்ரொடியூஸ்ட் பை ஜி.கே. தமிழ்குமரன். அதான் நம்ம சாய் சோர்ஸ் கொடுக்கலையா? ஆமா, அது கூட சாய் சோர்ஸ்ல இருந்து வரல, சாய் சோர்ஸுக்கும் வரல போல. அதுதான் பிரச்சனை. ஸோ அவருமே வந்துட்டு இப்போ வந்து இதுவாக போறாரு. ஸோ இதய முரளியோடைய வெற்றியை தொடர்ந்து இதய முரளி பற்றி நீங்கள் சொல்லும் போல தான் ஒரு காவியத்தை படைச்சிருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ஆகாஷ் பாஸ்கரனுடைய டைரக்ஷனை வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்கன்னா சந்தோஷத்தோட சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. இதை நம்ம வேற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு பூரிப்பில் நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க, படத்தை பார்த்துட்டு வந்த ஒரு பூரிப்பில் பேசி பயங்கரமாக பூரிச்சு போயிடுச்சு. காவியத்தை படைச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். முரளி சாருக்கு எப்படி இதயம் படத்தோட ஹிட் இருக்குதோ அது மாதிரி வந்துட்டு இதயம் முரளி வந்து அதர்வாவோட இதெல்லாம் வினோத் சாருடைய அவருடைய கருத்துக்கள். என்னுடைய கருத்துலங்க, ரசிகர்களோட தியேட்டர்ல உட்காந்து பார்க்கும் பொழுது ரசிகர்கள் வந்து சொன்ன விஷயங்கள் சுத்தி இருக்கிறவங்க ஆடியன்ஸ் எவ்வளவு அதை என்ஜாய் பண்ணி அதில் காமெடி சீன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியாது. அதுல அந்த திரைப்பட காமெடி சுதாகர் பண்ண காமெடி வந்து உண்மையிலே அந்த ஒரு காமெடி வந்து மேபி அது வந்து கிளாசிக்னு சொல்லலாம். அது அந்த படத்துல நீங்க வந்து எடுத்து வச்சு பார்த்துட்டீங்கன்னா இல்ல நீங்க ஒரு குறை சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க எங்க போய் சொல்லுவீங்க? குறையே சொல்ல முடியாது. அந்த படத்துல நான் ஓகேன்னு சொல்லுவேன், படத்துல குறையே சொல்லவே முடியாதுங்கிற நான். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா லிங்குசாமியோடைய ரன் படம் வந்து ரீரிலீஸ் ஆயிருந்தது. அப்போ வந்து எல்லாரும் கேட்டிருக்காங்க ரன் 2 சீக்குவல் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்டப்போ லிங்குசாமி வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சீக்குவல்ங்கிற இதே கிடையாது, நான் வந்து இதுலயே வந்து அதுக்கான இதை பட்டுட்டேன், அதாவது வந்து சண்டைக்கோழி 2 எடுத்தப்பே வந்து நான் அதுக்கான அடியை வாங்கிட்டேன், அதனால வந்து ரன் அப்படிங்கிறது நான் முன்னாடி எடுத்த படங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் கிளாசிக். ஸோ அதுக்கு நான் சீக்குவல் போனேன்னா அது வந்து நான் பண்ற தப்பு. ஸோ அந்த கிளாசிக்லாம் தொடாம அப்படியே இருக்கட்டும், இந்த படம் எல்லாம் வந்துட்டு ரீரிலீஸ் தான் ஆகுமே வழிஞ்சு எந்த படமுமே வந்துட்டு சீக்குவல் வராது வந்து சொல்லிட்டாரு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, போன வாரம் வந்து ஜானகி அம்மா வந்து தவறிட்டாங்க. அதாவது போன வாரம் இல்லை, இந்த வாரம் நம்ம ஆரம்பத்திலே பேச வேண்டியது ஜனநாயகன் பேசினதுனால மிஸ் பண்ணிட்டோம். நம்மளுடைய சவுத் இந்தியன் நைட்டிங்கேல்னு சொல்லக்கூடிய 20 மொழிகளுக்கு மேல் வந்துட்டு அவங்களுடைய பாடல்கள் வந்து வெளிவந்திருக்குன்னு சொல்லலாம். ஆந்திராவில் பிறந்து கர்நாடகத்தில் மறைஞ்சிருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சினிமானுடைய ரசிகர்களுடைய நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட ஒரு பாடகி அப்படிங்கிறதான். தனுஷ் அவர்கள் படத்துல அவர் பாடின அந்த ஒரு அம்மாவா இருக்கட்டும், 96ல அவங்களுடைய அவங்க வந்து சீன்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ ஒரு கிளாசிக் சீனாவே வந்து பார்க்கப்படுது. ஸோ நிறைய 80ஸோட ஹீரோயின்களுடைய பாடல்கள், முதல் பாடல்களை பாடினது வந்து ஜானகி அம்மா தான். ஸோ அவங்கள கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல வந்து ரிமெம்பர் பண்ணணும், அது கடமையும் கூட. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து காஜல் அகர்வால் ரொம்ப நாளா எங்க காணும், மேபி தெலுங்குல வந்து அவங்க கொஞ்சம் பிஸியா தான் இருக்காங்க. பட் அவங்க சொல்லிட்டாங்க, இனிமே நான் சூஸ் பண்ற ஸ்கிரிப்ட்லாம் நான் பார்த்து தான் சூஸ் பண்ணுவேன், பிகாஸ் என் படத்தை பார்க்கும்போது என் பையன் வந்து அதை பார்த்து ப்ரௌடா ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என் பையனுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இனிமேல் சூஸ் பண்ணுவேன். அந்த வகையில வந்து ராமாயணா நம்ம போன வாரம் நம்ம சோர்ஸ் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த ராமாயணா அப்படிங்கிற ஒரு மேட்டரை வந்து எப்பயுமே எடுத்து வச்சிருவாங்க.
போன வாரம் காணுமே அப்படின்னு நம்ம சும்மா ஒரு பேச்சு வழக்குல சொன்னா இந்த வாரம் அதுக்கு கரெக்டா வந்துடுச்சு. ஸோ அதனால ராமாயணால வந்து இவங்க தான் மண்டோதரி, அதாவது ராவணனோட வைஃப் ரோல் வந்து பிளே பண்றாங்க. ஸோ இந்த ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் வந்து என் பையன் பார்க்க போற முதல் படம்னு வந்துட்டு காஜல் அகர்வால் சொல்லியிருக்காங்க. ஸோ ராமாயணாவுடைய ட்ரெய்லரும் வந்து ஜூலை 24 வந்து வெளியாக போகுது. அதாவது ஜனநாயகனுக்கு அடுத்த நாள் வந்து இனிமே 23 நம்ம சொல்ல முடியாதுல்ல, இனிமே அது ஜனநாயகன் நாளா மாறிடுச்சு. அது வந்து நம்ம எதுவுமே பேசுறதுலயே அர்த்தமே இல்ல, அவ்வளவுதான். ஆமா, அதே மாதிரி மிஸ்கினுடைய ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மிஸ்கினுடைய டைரக்ஷன்ல உருவாகி இருக்கிற ட்ரெயின் படத்துடைய டீசர் வந்து வெளியாகி இதுல வந்து விஜய் சேதுபதி, ஸ்ருதி ஹாசன்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. சோ அந்த ஈவன் அந்த டீசர் லான்ச்ல கூட ஜனனி, அதாவது ஜனனி யாருன்னா லியோல வந்துட்டு ஒரு ரோல் பண்ணவங்க. ஸோ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, நான் லியோ பண்ணும்போது இவர் என்கிட்ட கேட்டாரு, நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இதுவாயிருக்கு. ஸோ ஸ்ருதி ஹாசனை கூட சொன்னாங்க, அப்பா வந்து 6 அடி பஞ்சா, பொண்ணு வந்து 80 அடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய டீசரும் வந்து வெளியாகி இருக்கு. ஸோ ஒரு ட்ரெயின்ல ஒரு நைட்ல நடக்கிற ஸ்டோரி. ஸோ கண்டிப்பா ராவா இருக்கும்ங்கிறதும் நமக்கு தெரியும். பட் அதுலயே வந்து ஒரு நல்ல கதையும் கண்டிப்பா இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவர் டிரெக்ஷன்ல பார்க்க போற படம் கண்டிப்பா எல்லார்கிட்டயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கறதுதான். அருள்நிதியோடைய அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா டிமாண்டி காலனி 3 என்னன்னா வந்துட்டு அது வந்து பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து சொல்லியிருக்காங்களாம். விஷுவலா இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஈவன் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இன்ஸ்பயர் ஆகி டிமாண்டி காலனி 4 எடுக்கலாங்கிற பிளான்ல கூட சோர்ஸ் அதில் மெயினாக அதில் அவரே ஆர்வமாக இருந்திருப்பாப்புல. 4வது டிமாண்டி காலனி 4. அதுவும் அப்புறம் காஞ்சனா பிரான்ச்சஸ் மாதிரி போயிடும். பட் எனக்கு தெரிஞ்சு காஞ்சனா அப்புறம் சுந்தர்சியோட படம் அரண்மனை மாதிரி வரிசையா. ஆனா எனக்கு தெரிஞ்சு டிமாண்டி காலனி வந்தா அதுதான் கிளாசிக். லிங்குசாமி சொன்ன மாதிரி கிளாசிக்கா எடுத்துட்டாங்கன்னா அதை தொடாம இருக்கிறது பெஸ்ட். ஏன்னா இந்தியன்லயும் அடியை பார்த்தாச்சு, இதுலயும் பார்த்தாச்சு. ஓகே அடி அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. ஒரு ஹிட் ஃபிலிம் அடுத்த ஒரு 3rd பார்ட்டுக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. சங்கர் வந்து கம்பேக் கொடுத்தது இந்தியன் 2ல தான். ஸோ வந்து இந்தியன்லயும் நம்ம இல்லை டு தி ஃபேக்ட் இந்தியன்லயும் நம்ம பார்த்துட்டோம். அதே சமயம் வந்துட்டு இதுலயும் பார்த்தாச்சு. காஞ்சனாவுமே அடுத்தடுத்த இது வரும்போது அந்த ஒரு இது வரமாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி இவங்க அடியெல்லாம் ஒரு கிளாசிக்கா தொடாம அப்படியே வச்சுட்டு வேணா வேற ஏதாவது படம் பேர் வச்சு வேற ஏதாவது எடுக்கலாம். பட் ஓகே, அவங்களோட இஷ்டம். ஸோ இதெல்லாம் தாண்டி அஜித்துடைய படம் AK64 ஆர்விக் ரவிச்சந்திரன் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட்ல இருந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறதாவும் வந்துட்டு சொல்றாங்க. அதாவது அடுத்த மாசத்துல இருந்து வந்து ஷூட் ஆரம்பிக்கும். மேபி ஜனநாயகனுடைய தாக்கம் குறையும் பொழுது அஜித் சாருடைய தாக்கம் வந்து அங்கதான் எழுச்சி நடக்க போகுது. காத்தடி காலம் வேற அப்பதான் ஓரளவுக்கு முடிகிற ஸ்டேஜா இருக்கும். அதனால அடுத்து ஃபஹத் ஃபாசில் வந்து கடைசியா இதே முறையில வேற பார்த்தோம். ரொம்ப ப்ராமினென்ட்டா கடந்து போக முடியாதுங்கிறது தெரிஞ்சு ரொம்ப ப்ராமினென்ட்டான ரோல். ஃபஹத் ஃபாசில் இல்லைன்னா அந்த ரோல் வந்து யாராலுமே பண்ணிருக்கவே முடியாது. அதர்வா படத்துல அவர் நடிச்சிருக்காருங்கிறப்ப வந்து இதே முறையில ரேட் வந்து பெருமையான ஒரு விஷயம். இதே முறையில வந்து நடிச்சிருக்காருங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவரு சொல்லாமையே போயிட்டாரு. முரளிசாரும் சொல்லலாம், அதே மாதிரி வந்து ஆமா அதுதான் ஒரு விஷயம். பார்ட் 2ல பாத்துக்கலாம். பார்ட் 2 வேற. ஆமா, அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறது. ஏன்னா பார்ட் 2 பேஸ் பண்ணி தான் படத்தை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அது அவங்களுக்கு தெரியும் எடுக்கணுமா வேணாமா. இல்லை எடுப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு சிறந்த படமாக தான் இருந்திருக்கு. ஆகாஷ் பாஸ்கரனுடைய எழுத்துங்கிறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். சரி, நம்ம தாக்கத்துல இருந்து நானும் வெளியில வரல, கடந்து போலாம். நம்ம ஃபஹத் ஃபாசிலுடைய ஒரு மேஜிக்கல் வேர்ல்ட், நியூ மேஜிக்கல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஃபேண்டசி ரிலேட்டடான படத்துடைய இது வந்து வந்திருக்கு, டீசர் வந்திருக்கு. ஸோ தியேட்டர்ல செப்டம்பர் 11 வந்து தியேட்டர்ல வர போறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து என்னன்னா சுசீந்திரன் என்னன்னா வந்துட்டு சாந்தனு அவர்கள் வந்து சுசீந்திரனோட அடுத்த படம் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சாருடைய மறைவிற்கு அப்புறம் வந்து சாந்தனு ரொம்ப ஒரு அழுத்தத்துல இருந்தாருங்கிறத பாக்குறோம். சுசீந்திரன் சார் ஒரு நல்ல ஒரு டைரக்டருடைய படத்துல அடுத்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு விஷயம். அதனால சாந்தனு அந்த படத்துல வந்து விக்ராந்தும் வந்து வராரு. எனக்கு தெரிஞ்சு சுசீந்திரனுக்கு வந்து டபுள் ஹீரோ பண்றது வந்து ஒரு புதுசு கிடையாது. ஏன்னா பாண்டிநாடுல விஷால் அண்ட் ஆல்சோ விக்ராந்த், ஆனா அதுல செத்து போயிடுவாரு, அது வேற. பட் டபுள் ஹீரோக்கு அது வந்து ஆமா. சோ இந்த
இந்த படம் வந்து வந்துட்டு இருக்கு. இதை தாண்டி வந்து என்னன்னா சேயோன் கிளைமேக்ஸ் வந்து காந்தாரா மற்றும் கருப்பு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படின்னா ஹிட் வரிசையில இது ஒரு ஆமா, அப்படி பார்த்தா சிவகார்த்திகேயன் இப்ப முருகர் அவதாரம் எடுத்திருக்காருன்னு நம்ம இதுல தனுஷ் வர தமிழ் முருகன்ல வர யானை ஏறி வந்துட்டாரு. முருகனுடைய மயிலேறி வந்து முருகன் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நிறையா ஆமாம், அதனால வந்து இது நம்ம வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன். சென்னை 28 வந்து பயங்கரமான படம், கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படின்லாம் கிடையாது அந்த மாதிரி. ஸோ அதோடைய பார்ட் 3 வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா விபி வந்து அதோடைய ஸ்கிரிப்ட் வந்து எழுதி முடிச்சுட்டாராம். அதனால இது வந்து ஸ்ரீலங்காவில், அதனால ஸோ இப்போ தாய்லாந்துக்கு போக போறதா லொகேஷன் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால அடுத்த ஒரு கிரிக்கெட் படம், அடுத்த ஒரு எல்லாருக்கான படம் வந்து வெளியாகலாம், ஜாலியான படம் வெளியாகலாம் அப்படிங்கிறது. ஓமோடைய ஃபைனல் ஸ்கெடியூல் வந்து இப்போ மலேசியால நடந்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச அப்போ ஓமும் வந்து இந்த வருஷமே வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படிங்கிறது. இதை தவிர்த்து வந்து என்னன்னா தனுஷ் வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு லப்பர் பந்து டைரக்டரோட வந்து அடுத்த ஒரு படம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஆமா, ஸோ இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான இதை தவிர்த்து நம்ம எதுவும் மிஸ் பண்ணல நிச்சயமா. ஆமாம், ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரத்துக்கான மேஜர் அப்டேட்ஸ். அடுத்த வாரம் நம்ம ஜனநாயகனுடைய வெற்றி கொண்டாட்டத்தோடு ரசிகர்கள் முன்னாடியே நம்ம வந்து நம்மளுடைய சினிமா சர்க்கிளுடைய நிகழ்ச்சியை வந்துட்டு சொல்லணும். அப்டேட்ஸோடு நீங்கள் தான் வரணும். நாங்களும் படம் பார்த்துருவோம். நீங்கள் நாளைக்கு நீங்களே சொல்லிடுவீங்க, நீங்கள் ரசிகனாக பார்த்துட்டு வந்து சொல்கிறீங்க, நான் தான் ஜென்ரலாக பார்த்தேன்னு சொல்லிடுவீங்க. அதனால் வந்துட்டு விஜய் ஃபேன்ஸ்லாம் உங்களை பார்த்துக்கோங்க. இவங்க பேர் வந்து ஸ்ருதி பாலசுப்ரமணியம். உங்கள் ஐடி என்ன பார்த்துக்கோங்க. அதனால் அடுத்த வாரம் வருவாங்க, அவங்க ரிவ்யூ என்ன சொல்ல போகிறான்னு பாருங்கள். ஏன்னா கண்டினியூஸாக அவங்க தான் வந்து ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க, மூவி ரிவ்யூங்கிறப்ப ஜனநாயகம் பற்றி அவங்க என்ன சொல்ல போகிறாங்க தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ரசிகர்கள் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக நிச்சயமாக. ரைட், ஓகே. இந்த சினிமா சர்க்கிளில் நம்ம எல்லா அப்டேட்ஸையுமே பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த வாரம் வந்துட்டு சினிமா சர்க்கிளுடைய நிகழ்ச்சியில் நினைக்கின்றேன். நானும் உங்கள் வினோத் ராஜா, ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.